பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் உன்னிடம் வந்திருக்கிறேன். என் தங்கமான தங்கப்பிள்ளையே, சிறிது காலமாக உனக்குள் இருந்த மனப்போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் வந்தது. எதை நோக்கி நீ என்னை வேண்டி நின்றாயோ அதை உனக்கு நான் அள்ளி அள்ளி தரப்போகிறேன். பேராசை என்பது எப்போதும் பளபளவென்றுதான் இருக்கும். ஆனால் அதுவே ஒரு மனிதனை குருடனாக்கிவிடும். பேராசை ஒரு மனிதனை தன் சொந்தங்கள் நண்பர்களிடமிருந்து ஒருவரை நிரந்தரமாக பிரித்துவிடும். பேராசை நிறைந்த மனிதனுக்கு கண்ணில் படுவது எல்லாம் சுயநலமாகத்தான் தெரியும். அடுத்தவன் வாழ்வது அவன் கர்ம வினைப்படி வாழ்கிறான். நாம் வாழ்வது நம் கர்ம வினைப்படி. அதனால் மற்றவர்களை பார்த்து நாம் பொறாமைப்படக்கூடாது. கடவுளை காண வேண்டும் என்று பலரும் ஆசைப்படுகிறார்கள். கடவுள் எப்படி இருப்பார் என்கிறார்கள். கடவுளை காண வேண்டும் என்று நினைக்கும் அனைவருக்கும் அந்த பாக்கியம் கிட்டிவிடாது. அதற்கான அரிய தகுதி உடையவர்களுக்கே அது கிடைக்கும். கடவுளை காண விரும்புபவர் அதற்கு முன்பு வாழ்க்கையை அதற்கான யோக்கியத்தோடு வாழ வேண்டும். உறுதியான நம்பிக்கையும் பக்தியும் ஒரு பக்தன் பெறும்போது அவனது விருப்பங்கள் விரைவில் நிறைவேற்றப்படும். நான் யாரையும் நிராசைக்கு உள்ளாக்க மாட்டேன், உற்சாகமளிக்கும்படியும் செய்ய மாட்டேன். ஆனால் என்னுடைய அனுக்கிரகம் கிடைப்பதற்குள் தவறான அபிப்பிராயங்களுக்கு இடமளிக்காமல் இருக்க வேண்டும். என்னுடைய கருணை என்றால் என்ன? என் உருவத்தை காட்டி என்னை வெளிப்படுத்திக் கொள்வது மட்டுமே அல்ல. எனக்கு சேவை செய்யும் பாக்கியமும் கூட உங்களுடைய அனுக்கிரகமாகவே கருதப்பட வேண்டும். என்னுடைய அருளால்தான் என்னை பற்றிய அற்புத லீலைகளை கேட்டலும் எனது மகிமைகளை பற்றி தெரிந்து கொள்வதும் என்னை பூஜிப்பதும் நடைபெறுகிறது. எனது அருள் இல்லை என்றால் என்னை ஸ்மரித்தலே நிகழாது. இதைவிட பெரிய அருள் வேறு ஏது இருக்கும்? நம்பிக்கை பொறுமை கொண்டு காத்திரு. உன் வாழ்வில் நான் நிச்சயம் அதிசயத்தை நிகழ்த்துவேன். அற்புதங்கள் இனி உன் வாழ்வில் நிகழ்வதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய். அதுவரை சற்று பொறுமையாக இரு. எல்லாம் உன் வாழ்வில் நல்லதாகவே நடக்கும். இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமானது கிடையாது. அதை நாம் உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொண்டால் நாம் அனைவரும் சந்தோஷமாகவே இருக்கலாம். ஆனால் இதைத்தான் இன்று வரை யாரும் செய்வது இல்லை. எல்லாவற்றிற்கும் கவலைப்பட வேண்டியது, சந்தோஷமான நேரத்தை கூட துக்கமாக மாற்றிக்கொண்டு இருப்பது. உன் வாழ்வில் நீ பட்ட கஷ்டங்கள் மறையும் நேரம் வந்துவிட்டது என் செல்வமே. நீ பிரகாசமாக ஜொலிக்கப் போகிறாய். கண்டிப்பாக உன் அன்னை நான் உன்னை கரை சேர்ப்பேன். இது நிச்சயம் உன் வாழ்வில் நடக்கத்தான் போகிறது. உன்னுடைய எதிரிகளின் கண்களுக்கு முன்பாகவே நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். நீ எப்போதும் இந்த அன்னையின் நிழலில் நன்றாக வாழப்போகிறாய். இது உன் அன்னையின் வாக்கு. உன் அன்னை நான் இருக்க நீ வீணாக கலக்கம் கொள்ளாதே. என் குழந்தைகள் எந்த சூழ்நிலையிலும் கலங்க மாட்டார்கள். எது வந்தாலும் எதிர்கொள்வார்கள். வருவது எல்லாம் என்னாலோ அல்லது என்னை தாண்டியோ மட்டும்தான் வரும் என்பதை தீர்க்கமாக அறிந்திருப்பார்கள். நல்லதோ கெட்டதோ எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதை தீர்க்கமாக நீ உணர்ந்து கொள். முடிந்தால் தாங்கிக்கொள், இல்லையேல் என் பாதங்களில் சுமத்திவிடு. எதுவும் இங்கு நிரந்தரமில்லை என் தங்கமே. எல்லாம் ஒரு நாள் மாறும். ஆனால் நான் மட்டும் உன்னை விட்டு மாற மாட்டேன். என்னிடம் தஞ்சம் புகுந்தவர்கள் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் அவர்களை நான் தாங்கி நிற்பேன். உன் அன்னை நான் இருக்க பயமேன் என்பது வெறும் வார்த்தையல்ல. உன் அன்னை என் சத்திய வாக்கு. உன்னை நினைக்கும் போது என் கண் கலங்குகிறது. என் அன்னைதான் எல்லாமே என்று நீ நினைக்கும் போது நான் உன்னை நினைத்து பூரிப்படைகின்றேன். நீ கவலை கொள்ளாதே. உன் மனதில் வலியை ஏற்படுத்தியவர்கள் ஒரு நாள் அதை உணர்வார்கள். அதையெல்லாம் நினைத்து நீ வருந்தாதே. உன் அன்னையான நான் உனக்கு துணையாக இருப்பேன். வாழ்க்கை என்பது எல்லாமே கலந்ததுதான். போலிக்கும் நிஜத்திற்கும் வித்தியாசங்களை நீ உணர வேண்டும். எல்லோரையும் நம்பு. ஆனால் நீ நம்புகிற அளவுக்கு அவர்கள் உண்மையாக இருக்கிறார்களா என்று யோசித்துக்கொள். உன் அம்மா உனக்கான எல்லா சூழ்நிலைகளிலும் உதவி செய்வேன். அதனால் நீ எதற்கும் கலங்காதே. உன் அன்னை எப்போதும் உனக்காக நான் இருக்கிறேன். இன்று சில விஷயங்களை நீ கற்பனை செய்து கொண்டு இருப்பாய். நீ கற்பனை கொள்வதில் தவறு இல்லை. ஆனால் நிஜத்தில் அப்படி நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து ஏமாந்து விடாதே. கற்பனைக்கும் நிஜத்திற்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது.
கற்பனையில் உனக்கு சுகமான இன்பத்தை மாயை நிறைந்த தோற்றத்தில்தான் வரும். ஆனால் நிஜத்தில் எது சாத்தியமோ, எது உனக்கு விதிக்கப்பட்டு இருக்கிறதோ அதுதான் நடக்கும். கற்பனையை நினைத்து நிஜமான நேரத்தை தொலைத்து விடாதே. எது எப்படி எப்பொழுது நடக்கும் என்று உனக்கு தெரியாது. உன் அன்னையான எனக்குத்தான் தெரியும். எல்லாம் நன்றாக நல்லதாகவே நடக்கும் என் குழந்தையே. நீ நோய் நொடி இல்லாமல் நல்ல வாழ்க்கையை வெற்றியோடு வாழ்வாய். இது என் பிள்ளைக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதி. என் வாக்குறுதி என்பது என் உயிருக்கு சமமான வார்த்தைகள். அதனால் அதை நிச்சயம் நான் நிறைவேற்றுவேன். அதுவும் என் செல்ல பிள்ளையல்லவா நீ. உன்னை ஒருபோதும் நான் தனித்து விடமாட்டேன். உனக்கு பக்கபலமாய் உன் அன்னையான நான் என்றும் அரவணைத்து காப்பேன். ஒன்றை மட்டும் புரிந்து கொள் குழந்தையே. காரணமில்லாமல் நான் வழிகளை தரமாட்டேன். வழிகளை தந்தாலும் வழிகாட்டாமல் விடமாட்டேன். உளிப்பட்டக்கல் சிலையாவது போல வழி கொண்ட மனம் வலிமை பெறும். நம்பிக்கையோடு செயல்படு, நல்லது நடக்கும். எல்லோருடைய வாழ்க்கையுமே ஒரு மெழுகுவர்த்தி போலத்தான். தூரத்தில் இருந்து பார்த்தால் ஒளி மட்டும்தான் தெரியும். அருகில் சென்று பார், அவர்கள் உருகி கண்ணீர் வடிப்பது தெரியும். அதனால் உன் வாழ்வில் நிகழ்வது எதுவானாலும் அதை ஏற்றுக்கொள். ஏனென்றால் நீ கருவாகும் போதே அது தீர்மானிக்கப்பட்டது. உனக்கான நேரம் வரும் வரை பொறுமையாக இரு. தேங்கி கிடக்கும் குட்டைதான் கல்லெறிந்தால் கலங்கும். ஓடும் நதி கலங்குவது இல்லை. அதனால் நீ ஏங்கிக் கொண்டே இரு. எந்த சோதனையும் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாது. உனக்கு வேண்டியதை மட்டுமே நீ சிந்தித்து கொண்டே இரு. உனக்கு வேண்டாதது தானாகவே விலகி நிற்கும். வேண்டியதை கொடுப்பது உன் எண்ணங்கள் மட்டுமே. அன்னப்பறவை போல எண்ணத்தை தெளிவாக வைத்திருந்தால் வெற்றி நிச்சயம். மாபெரும் வெற்றி உன் அருகில் இருக்கிறது. என் வாக்கை நம்பு. உன் வாழ்வு நலமாகப் போகிறது குழந்தையே. மனதில் இருக்கும் விஷயங்கள்தான் முகத்தில் பிரதிபலிக்கும். இன்று உன் முகத்தை பார்க்கையில் உன் மனதில் உன் கனவுகள் ஈடேறுவதைக் கண்டு நீ மகிழ்ச்சி அடைவதை பார்க்க முடிகிறது. உன் மனதில் என்ன சிந்தனைகள் இருந்தாலும் அவற்றை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ அமைதியாக இரு. உன் மனம் உனக்கு நேர்மறையாகவும் உன்னை வெளியில் சித்தரிக்கும். உன் மனதிற்குள் எதிர்மறையாகவும் சாயலை வெளிப்படுத்தும். உன் மனதை ஒரு கோட்டில் வைத்துக்கொள். இன்பம் என்ற கோட்டின் மேல் பக்கத்திற்கு நீ சென்றாலும் நடுநிலையை மறவாதே. துன்பம் என்ற ஒன்று வரும்போதும் கோட்டிற்கு கீழ் உள்ள பக்கத்திற்கும் செல்லாதே. வாழ்க்கையில் நடுநிலையை கடைபிடித்து வாழ்பவர் நிச்சயம் ஒரு உயர்ந்த இடத்தில் இருப்பார்கள். வாழ்க்கையை நடுநிலையாய் கொண்டு செல்வதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் நீ யோசிக்கும் விஷயங்களில் நடுநிலையை எதிர்பார்க்காதே. இப்படி இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உன் மனதிற்கு உனக்காக வைத்துக்கொள். அதை வெளியில் தேடினால் நீதான் வீணாக எதிர்பார்த்து ஏமாந்து போவாய். எதிர்பார்ப்பின் விளைவே நிறைய விஷயங்களின் பிரச்சனைகளுக்கான காரணம். அதை நீ செய்யாதே குழந்தையே. உன் மனம் நிம்மதி இழந்து போவதற்கு நீயே இடம் கொடுக்காதே. உனக்கு நல்லது என்னதோ அதை மட்டும்தான் உன் அன்னையான நான் செய்வேன். எனக்கு இவர்கள் அவர்கள் என்ற பேதம் கிடையாது. உனக்கானது என்னிடத்தில் பொக்கிசமாக இருக்கிறது. அதற்கான நேரத்தில் நிச்சயம் அது உன்னை வந்து சேரும். கொஞ்சம் பொறுமையாக நம்பிக்கையோடு காத்து கொண்டிரு. பிறரை ஒப்பிட்டு பார்த்து உன் சுயமதிப்பை நீ இழந்து போகாதே. எல்லோரும் மனிதர்கள். ஆனால் ஆற்றல்களும் அவரவர் குணங்களும் செயல்பாடுகளும் வேறு. அவர்களின் வாழ்க்கையில் கர்மாக்களின் பங்களிப்பு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வேறுபடும். அதனால் வேண்டாததை யோசித்து உன் மனதிலும் புத்தியிலும் மாசை நிரப்பாதே. எல்லாம் உன்னை வந்து சேரும் என் குழந்தையே. நீ எதற்கும் கலங்காதே. உனக்கு எது தேவை, எது நல்லது என்பது எனக்கு நன்றாக தெரியும். உனக்கு எதை அளிக்க வேண்டும், எதை அளிக்கக்கூடாது என்பதை நானே தீர்மானித்துக் கொள்வேன். என் பக்தர்களின் ஒவ்வொரு செயலும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் என்னாலேயே கவனிக்கப்பட்டும் உருவாக்கப்பட்டும் வருகிறது. என்னிடம் பூரண சரணாகதியடைந்த பக்தர்களின் எல்லா பொறுப்புகளையும் நானே முன்னின்று நடத்தி காட்டுவேன். நீ நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே. பிரார்த்தனை நல்லதுதான். அது பக்தியை அதிகரிக்கச் செய்யும். ஆனால் நடந்த சம்பவங்களை எடுத்துக்கொண்டால் தன் பக்தனுக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளித்துள்ளேன்.
பிரார்த்தனைகளை விடுத்து என்னிடம் பூரண சரணாகதியடைந்து விடு. மற்றவற்றை உன் அன்னையான நானே பார்த்து கொள்கிறேன். பயணத்தை நினைத்து வருந்தாதே, பாதையை நினைத்து கலங்காதே. முக்காலமும் நானே உன் துணை. என் ஆசிர்வாதங்கள் என்றும் உன்னோடு இருக்கும். உன் கரம் பற்ற நான் இருக்கும் பொழுது நீ எங்கனம் வீழ்வாய்? உன் வாழ்க்கை சக்கரத்தை சுழற்றுபவள் உன் அன்னையான நான் அல்லவா? எப்படி ஆகும் என்று தெரியாமல் திகைக்கும் காரியத்தில் எப்படி ஆனது என்று வியக்கும் அளவிற்கு நான் உன்னை வழிநடத்தி செயல்படுத்துவேன். எல்லாம் சரியான நேரத்தில் உன்னிடம் வரும். பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு, எல்லாம் சாத்தியமாகும். ஏன் இப்படி உன்னை நீ கடுமையாக வருத்திக் கொள்கிறாய்? நீ இப்படி உன் உடலை வருத்தி கொண்டு என்னை வழிபட வேண்டாம். நான் உனக்கு துணையாக உன்னுள்ளேயே இருக்கிறேன். அப்படி இருக்கையில் நீ படும் துயரங்களை நான் அறிய மாட்டேனா? நான் உன் வேண்டுதலை என்றும் அலட்சியப்படுத்தியது இல்லை. ஆனால் நீ இப்படி உன்னை வருத்தி கொள்வதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நீ இப்படி வருத்தித்தான் உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களான திரும்பிய திசையில் எல்லாம் ஏமாற்றம், துரோகம், வஞ்சகம், ஏழ்மை, இன்னும் பல வழிகளும் துயரங்களும் நீங்க வேண்டி நீ முழுமையாக நம்பும் உன் அன்னையான என்னை எண்ணி வேண்டிக் கொள்கிறாய். அம்மா சொல்வது சரிதானே? உன் மனதில் இருப்பதை நான் அறிவேன். உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களிலிருந்து தப்பிப்பது எப்படி என யோசித்து தூக்கம் வராமல் தவிக்கிறாய். உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும், எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும், எல்லோரும் இருந்தும் அனாதை போலவும் இப்போது நீ உணர்கின்றாய். அனைத்தையும் நான் அறிவேன். சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழக்கிற காலகட்டத்தில்தான் நீ இருக்கின்றாய். உன் கர்ம வினைகளின்படி இது உனக்கு உண்மையான சோதனையான காலம்தான். நான் இல்லை என்று கூறவில்லை. ஆனால் உன் கர்ம வினைகளை அழித்து அதை உனக்கு சாதனை காலமாக மாற்ற நான் இங்கு போராடி கொண்டு இருக்கிறேன். இன்னும் சிறிது காலத்திற்கு சங்கடங்களை சகித்துக்கொள். உன் நம்பிக்கை என்னும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களைக் கண்டு அஞ்சாமல் போராடு. இது நீ திடமான சிந்தையை தக்க வைத்து கொள்ள வேண்டிய காலகட்டம். இறை நாமத்தை நீ உச்சரித்து கொண்டே இரு. எல்லாம் கூடிய விரைவில் மாற்றியமைக்க உன் அன்னையான நான் இருக்கிறேன். ஏங்குதல், கவலை, போராட்டங்களை விடுத்து என்னையே சார்ந்திரு. நான் உன்னுடனேயே இருப்பேன். நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள் உன் மனம் சஞ்சலமடைந்து எங்கெங்கேயோ செல்கிறாய். நான் உனக்காகவே இருக்கிறேன். பாரத்தை என்மேல் சுமத்து என் குழந்தையே. உனக்கு சாந்தி ஏற்படும். உன்னுடைய பக்திக்கு மட்டுமே நான் அடிமை. என் மீது நீ கொள்ளும் நம்பிக்கையின் வெளிப்பாடே உன் பக்தியாகும். முழு நம்பிக்கையோடு என்னை நீ அழைத்தால் எந்த ரூபத்திலாவது கண்டிப்பாக நான் உனக்கு காட்சி தருவேன். கடந்து போனதை குறித்து கவலைப்படாதே. அது கடந்து போனது. எதிர்காலத்தில் நீ கவலைப்படக்கூடாது என்பதற்காகத்தான் என் குழந்தையின் நலன் ஒன்றே என் குறிக்கோள் என்று சொல்கிறேன். அதற்காக நீ சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டாலும் உன் எதிர்கால வாழ்வை வளமானதாகவே அமையும் என்று நான் உனக்கு வாக்குறுதி தருகிறேன். உனக்கு நான் கொடுப்பதை எவராலும் தடுக்க முடியாது. நீயே தடுத்தாலும் உனக்கானதை உன்னிடம் உரிய காலத்தில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். இனிமேல்தான் உன் வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சியை நீ காணப்போகிறாய் குழந்தையே. மகிழ்ச்சியான நிகழ்வுகள் எல்லாம் ஒவ்வொன்றாக உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. உனக்கு நடக்கப் போகும் எதுவும் நன்றாகவே நடக்கும். உனக்கு என்ன நேரும் என்பதை என் கண்கள் அறியும். உன் எதிர்காலத்திற்கு நானே பொறுப்பு. நீ நம்பிக்கையோடு நடைபோடு.